வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டுட்டு காவேரி கிட்ட பேசலாம், விஜய் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. காவேரி சொன்னாதான் விஜய் கேட்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. காவேரி வீட்டுக்கு வந்தோடனே காவேரி கிட்ட, நீங்க வந்து என்ன கூப்பிட்டு வந்தது விஜயோட என்ன சேர்த்து வைக்கிறதுக்கு தானே, அதனாலதானே நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனா அந்த விஜய் எனக்கு காவேரி தான் முக்கியம், காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்னால அதை கேட்க முடியல. நீங்க இந்த சம விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, டிவோர்ஸ் கொடுத்தாதான் விஜய் வந்து என்ன ஏத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனே காவேரி அமைதியா இருக்கிறாங்க, எதுவுமே பேசாம. ஆமா, நீங்க ரொம்ப நல்லவங்களா தான் தெரியுறீங்க. நீங்களாவே வந்து விலகி வந்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் குடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாரதா வர்றாங்க. ஏய், அந்த பையனுக்கு எங்களுக்கு தான் சம்மதம் இல்லைன்னு வந்துட்டோம்ல. அப்புறம் ஏன்டி இங்க வந்து என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? போய் அந்த பையன் கிட்ட கேளு. அந்த பையன் உன்னை ஏமாத்தனா நீ வந்து அந்த பையன் கிட்ட போய் நியாயம் கேளு. நாங்களே ஏமாந்து போய் தான் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காவேரி, அம்மா அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னடி அமைதியா இருக்கணும்? இவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரா? அவனுக்கும் நமக்குமே சம்மந்தம் இல்ல. இவ எதுக்கு சம்மந்தம் இல்லாம நம்ம வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே வெண்ணிலா மாமா, என்ன அம்மா நீ சம்மதிச்சாதாமா, நீ விஜய் தம்பி கிட்ட பேசினாதாமா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இல்லன்னா என் மருமக பாவம் அந்த பையனை நினைச்சு அந்த அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பயமா இருக்குமா. நீ தான் வந்து விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போறீங்களா? என் பொண்ணு யார்கிட்டயும் வந்து பேச மாட்டா. ஏற்கனவே நீங்க பண்ண காரியத்தினால என் பொண்ணு நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் என் பொண்ணோட மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதை அந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க. உங்களுக்கு நியாயம் வேணும் அந்த பையன்கிட்ட போய் கேளுங்க. இங்க வந்து எங்க வீட்டுல வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. அதனால விஜய் ஏன் நினைச்சு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.